நாடெல்லாம் களவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள், அதிலும் கூட்டுக்கணவாணிகள் நிறைந்திருக்கிறார்கள். சகோதரி கமல் யார சொல்றாருன்னு பாத்தீங்களா? யார சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? உள்ள டிஎம்கே கூட்டணியா, இல்லைன்னா ஏடிஎம்கே கூட்டணியா, இல்லைன்னா நம்ம விஜய் அவர்கள் இப்ப ஒரு புதிய கூட்டணி வச்சிருக்காரு அவங்கள சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம அண்ணன் சீமான் அவர்களை சொல்லிட்டாங்க. என்னடா திடீர்னு சீமான் அவர்கள் எங்க இருந்து வந்தீங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப பாருங்க. என்ன சைமன், உன் டைம் அப்பாவை பார்த்துருப்ப, அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி பண்ணிடு. தளபதி எங்கேயோ இடிக்குது இல்ல, எனக்கு புரியல. இதுக்கு ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் ஒண்ணு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டாரு, இல்லைன்னா அவங்க பையன் அவரவங்க பார்த்துடுறாங்க. அப்ப எங்கேயும் இடிக்குது இல்ல. இப்போ ஒருத்தருக்கு ஷெட்யூல் படி தான் வர போறாங்க. ஐயா அப்ப சொல்லிடுவாங்க ஸ்டாலின் அவர்கள் வராங்க அப்படின்ட்டு, அங்கேயும் சொல்லிடுவாங்க சீமான் அவர்கள் வராங்க, இல்லைன்னா 3 பேரும் ஒன்னா வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது படிதான் வரணும். பட் இது எங்கேயும் இடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எனக்கு இடிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஆள் கரெக்டா டைம் இந்த டேபிள் போட்ட மாதிரி அப்பப்ப மீட் பண்றாங்க அப்படின்னா ஏதோ உள்குத்து இருக்குதோ எனக்கு தோணுது. பட் அண்ணன் அந்த எந்த உள்குத்துக்கு வராருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு புரியல அண்ணன் எந்த மீனிங்ல உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படியும் ஒப்பாரி தான் வச்சுட்டு போக போறீங்க. சரி, அந்த ஒப்பாரி என்னன்னு கொஞ்சம் பார்த்துரும். இன்றைக்கு நாட்டுல என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க அத்தனை பேரும் நாங்க என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. அண்ணன் சொல்லி இருக்கிறாரு சோப்பா மாடல் ஆச்சு, இன்னும் நீங்க அந்த சோப்பாவை பிடிச்சு தள்ளுங்க. அதாவது சோப்பா மாடல் ஆச்சின்னு சொல்றீங்க, அந்த சோப்பா மாடல் ஆட்சியை கவுக்குறதுக்கு நீங்க ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் காதுக்கு வந்துச்சா? எனக்கு 6 அறிவு, அண்ணனுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இப்படிலாம் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதுவும் தப்பு தான். ஓகே, அண்ணனுக்கும் 6 அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்க ஒரு கேவலமான செயல்களையும் இங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. எப்படி கூச்சமே இல்லாம சோப்பா மாடல் அரசுன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சோப்பா மாடல் அரசு நீங்க இப்ப தக்க வச்சுட்டு இருந்தீங்களா? அந்த தக்க வைக்கிறதுக்கு நீங்களும் ஏதாவது கொடுத்துதான் தக்க வச்சுட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க கூட இருந்தாங்களா? அவங்க எல்லாம் ஏதாவது பண்ணி தான் தக்க வச்சுட்டு இருந்தாங்களா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு உடைங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். ஏன்னா அப்படி நீங்க பண்ணி உங்களை விட்டு உள்ள போயிட்டாங்கன்னா அப்ப அவங்களும் அப்படிதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக அதை நிரூபிச்சிடலாம். ஏன்னா இப்போ உங்க கூட இதுக்குதான் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க கூட அதுக்கு தான் இருக்காங்கன்னா இதுவே ப்ரூவ் ஆயிரும்ல. ஓகே, இங்க பாருங்க, எங்க கூட இப்படிதான் இருந்தாங்க, எங்க கூட காசு வாங்கிட்டு தான் அங்க இருந்தாங்க, இப்ப அவங்க கூட போய் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க, ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் இல்லாம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் மேடையில கிடைச்சா ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதை விட்டுட்டு இங்க மக்களுக்கு என்ன தேவையோ, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை இவங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான கருத்துக்களை எடுத்து வைங்க. சும்மா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இருக்குன்னா எல்லாரும் வாயில வந்தது அடிச்சு விட முடியும்னே. புரியுதானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சட்டமன்றத்துல இப்ப சொல்றாங்க சீமான்னு ஒருத்தராவது போயிருக்கலாம், அவராவது போயிருக்கலாம். எப்படி போக முடியும்? எவன் தான் சொன்னான்? எனக்கு புரியல. எவன் சொன்னான்? எவன் சட்டமன்றத்துக்குள்ள சீமானு போகணும்னு எவன் சொன்னான்? கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? எங்கேயாவது நெப்டியூன்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களாடா, இல்லைன்னா வேற ஒரு கிரகத்துல இருக்கீங்களா? நீங்க தயவு செஞ்சு இங்க வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க, பூமிக்கு வாங்க, திரும்ப பூமிக்கு கிளம்பி வாங்க. வா ப்ரோ. பைத்தியங்க நம்ம பேசிட்டு இருக்கான், பைத்தியக்காரன். எவன் சொன்னான்? சொன்னவனை காட்டி நீ ஃபர்ஸ்ட். சொன்னவன் யாரா இருப்பான் தெரியுமா? அவங்க நாம் தமிழர் தம்பிகள் மட்டும் தான் இருப்பான். மக்கள் யாரு சொன்னா? மக்களை காட்டு. நீ சும்மா இருந்துகிட்டு சீமானவர்கள் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டாங்க, சீமானவர்கள் உள்ள எவனும் ஆசைப்படல. அப்படி ஆசைப்பட்டா முதல்ல ஓட்ட குத்தி உள்ள அனுப்பி இருப்பான்டா, பைத்தியக்காரா. நாங்க நினைச்சிருந்தா 8 விழுக்காடு வாக்கை கொண்டுக்கிற நாம் தமிழர் கட்சி வைகோ போல, திருமா போல, இன்னபிற கட்சிகள் போல கூட்டணிக்கு போய் எம்எல்ஏ பெற்றுக்கலாம், எம்பிஏ பெற்றுக்கலாம், பல கோடிகளை பெற்றிருக்கலாம். அப்படியே ப்ரோ, நீங்க டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட யாரு கூட ஜாயின் பண்ணிட்டு நீங்க கோடியா அள்ளி இருக்கலாம், நீங்க பல எம்எல்ஏகள் வாங்கியிருக்கலாம், எம்பிக்கள் வாங்கியிருக்கலாம். அதுக்கு சாத்தியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம். பட் நீங்க அதுல கொள்ளடிக்கிறத விட சாரி அதுல நீங்க எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யறதை விட நீங்க இன்னொரு விதத்துல செய்ய முடியும் தெரியுமா? அதே மாதிரி நீங்க பல கோடிகள் இருக்கலாம், பல கோடிகளை வாங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான். பட் நீங்க அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 8 விழுக்காடு இப்ப 4 ஆச்சு பாத்தீங்களா? அந்த 4ல இருந்து என்ன ஆகும்? 0வா அப்பவே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு 2 சீட்டு கொடுங்க, 4 சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நின்று ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க இதை விட பெருசா ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இதை சிறப்பா உங்களால செய்ய முடியும். இந்த அளவுக்கு நீங்க அங்க பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ப்ரோ, முடியாது. ஏன்னா மக்கள்
அவ்வளவு எப்படி சொல்றது, மக்கள்லாம் வந்து காசுல புழங்கி இருக்கிறாங்க, எல்லாருமே பணக்காரங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு துட்டு கொடுத்துருவாங்க. திறன் நிதி என்ற பெயரில் பிச்சை எடுக்கும் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க வந்து மக்கள் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க. ஒருத்தங்க 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இன்னும் கூலிக்கு போறவங்க இருக்கிறாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ண முடிச்சு உங்களை பார்த்தாங்க, அத்தனை பேரும் வந்து ஏதோ கெட்ட காசை கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல நீங்க ஒருத்தன் காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அத்தனை பேரை காசு கொண்டு நம்ம கையில இருக்க 50 10 100 ஏதோ எல்லாருமே காசை கொடுக்குறாங்க. அந்த காசை கொடுக்கும் போச்சுல அத்தனை பேரும் உழைப்பு இருக்குதுங்க, எல்லாமே கஷ்டப்பட்டவங்க. அவங்ககிட்ட இருந்து சுரண்டி நீங்க திங்குறீங்க. திங்குறீங்கன்னா உண்மையை சொல்ல போனா நீங்க கணக்கு கட்ட போனி அதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா குடத்தை தூக்கிட்டு போறீங்கல்ல காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா கணக்கு கட்டுறீங்க நீங்க? அப்போ ஒரு கணக்கு விட வேண்டியது, இந்த கூட்டத்தை இங்க நடத்தணும், இவ்வளவு செலவாச்சு கணக்கு கொடு. எதுக்கு நீ மத்த பார்ட்டிகிட்ட கேளு, மத்த நீங்க கட்சி கிட்ட கேளுங்க அப்படின்னு கேக்குறேன். மற்ற கட்சி அவங்க காசை போட்டு பண்றான். உங்க கட்சி என்ன பண்ணிட்டு மக்கள் காசை தானே வாங்கி திங்குறீங்க, சாரி மக்கள் காசுல தானே நீங்க வந்து நடத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்ப மக்கள் காசுல இருக்கிறத நீங்க கணக்கு சொல்லணும்ல, மக்களுக்கு தானே சொல்லணும். அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னே சொல்லாம இருந்தா அப்போ உங்களை என்ன பெட்டரா எடுத்துக்கிறது? அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க சேர மாட்டீங்க. தனியா பண்ணா மட்டும்தான் நம்மளும் நம்ம குடும்பமும் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா ப்ரோ? கரெக்டா இருக்கணும், இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து எப்பவும் போல உங்க நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமையும் தெளிஞ்சுக்காமையும் கடிக்க மட்டும் தான் லாக்கி. இல்லைன்னா உங்க அண்ணன் ஏவி விட்டுருவாரு. உங்க அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை ஏவி விட்டுருக்கு, சாட்டை பி கடி அப்படின்னு, சாரி சாட்டை ஏவி விஜய் பி கடின்ட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏவி விட்டு இருக்கிற ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் பேசு, அதே மாதிரி எவனா ஒருத்தன் நடுநிலையா பேசினாலும் கடிச்சு விட்டுரு, இல்லைன்னா வந்து நமக்கு எதிராக எவனா ஒருத்தன் பேசினானா கடிச்சிரு, இல்லைன்னா நமக்கு எதிராக எவனா ஒருத்தன் பேசினா வீடு பூந்து போய் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து கலக்கி விட்டுருப்பாரு. அந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஒரு நாள் வச்சு செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சு விட்டுருவோம்னா உங்க அண்ணன் வீடு பூந்து அடிச்சு அப்படி இப்படிலாம் கிடையாது, வீடியோல வச்சு செஞ்சு விட்டுருவோம்.